கிரக பெயர்ச்சிகளில் அதிகம் கவனிக்கப்படும் கிரகமான சனி பெயர்ச்சி உள்ளது. சனி பகவான் ஒரு ராசிக்கு வரும்பொழுது உங்களின் ராசிக்கு எந்த இடத்தில் சனி பகவான் அமர்கிறார் என்பதை பொறுத்து பலன்கள் அமைகிறது. பலன்கள் உறுதியாக நடைபெறும், அதில் மாற்றமே இல்லை. ஏனால் அவர் சனி ஈஸ்வரர். ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கும் நிலையை பொறுத்து, அப்போது நடைமுறையில் இருக்கும் சுப அசுப திசையை பொறுத்தும் சனி பகவான் தரும் பலன்கள் நல்ல பலன்களாகவோ அல்லது கெடுதலான பலன்களாகவோ அமையும். 1ஆம் இடம் என்னும் ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது அதை ஜென்ம சனி என்கிறோம். 7.5 சனியில் ஜென்ம சனி என்பது மிக கடுமையான காலகட்டம். அதிலும் உங்கள் சுய நட்சத்திரத்தில் சனி செல்லும் காலகட்டங்களில் தாங்க முடியாத அளவு பிரச்சனைகள் இருக்கும். தசா புத்திகள் சாதகமாக இருந்தால் ஒரு அளவு சமாளிக்க முடியும். இருந்தாலும் 7.5 சனியில் ஜென்ம சனி என்பது ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கவே செய்யும். 2ஆம் இடம் என்னும் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் 7.5 சனியில் பாத சனி எனப்படும். அந்த இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது குடும்ப உறவில் விரிசல் ஏற்படும், பொருளாதார பற்றாக்குறை இருக்கும், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் விழிப்புதுங்க நேரிடும். 3ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது சுப பலன்கள் ஏற்படும், காரிய ஜெயம் உண்டாகும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமரும்பொழுது அதற்கு பெயர் அந்தாஷ்டம சனி. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் என்பதால் உடல் நலம் பாதிக்கப்படும். சமசப்தம பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் டல்லடிக்கும். வீடு வண்டி வாகனங்களுக்கு செலவு வைக்கும். சிலருக்கு தாயாரின் உடல் நலமும் பாதிக்கப்படும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் அமரும் பொழுது அதற்கு பஞ்சம சனி என்று பெயர். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்பதால் இங்கு சனி அமரக்கூடிய காலகட்டங்களில் குழந்தைகள் சார்ந்த அமைப்பில் பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தைகளால் கவலை கொள்ள நேரிடும். பூர்வீக சொத்தில் சிலருக்கு வில்லகங்கள் ஏற்படும். குலதெய்வத்தை வணங்க முடியாத அளவுக்கு தடை செய்யும். 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமரும் பொழுது கடன்கள் கட்டுப்படும், கவலைகள் பறந்தோடும், எதிரிகள் மட்டுப்படுவார்கள். 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமரும் பொழுது கண்டக சனி என்று அழைக்கப்படுவார். பொதுவாக 7ஆம் இடம் பொது மாரகஸ்தானம் என்பதால் 7ஆம் இடத்தில் அமரும் போது சிலருக்கு மட்டும் கண்டங்களை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் சனி திக்பலம் பெறும் பொழுது சிலருக்கு மனைவியுடன் கருத்து வேறுபாடு தோன்றும், கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும்.